லட்சுமி, என்ன மன்னிச்சிடுனாமா. என் மைனி பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கேன். என்ன ராணி அக்கா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறிய? உங்கள் மைனியார் பேசுனது நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்குறிய? அந்த பொம்பளை எப்பவுமே இப்படி தானக்கா பேசும், விடுங்க. பாவம் அந்த ராதிகா பிள்ளை மனசு என்ன பாடுபட்டுட்டு போச்சுன்னு தெரியல. இவ இப்படி பேசுவான்னு என்ன நினச்சி கூட பார்க்கல லட்சுமி. பாவம் அழுதுகிட்டே போச்சு. அரவிந்த் தான் வெளியே கூட்டிகிட்டு போனாங்க்கா. அந்த பையனும் அவளுக்கு பின்னாடி தான் அதில் போனான். பாவம் ரெண்டும் பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம் லட்சுமி, இந்நேரத்துக்கு கல்யாணம் ஆக வேண்டி இருந்தது. இப்படி அண்ணனுக்கு உடம்பு முடியாமல் போய் இந்த பிள்ளைகளை இப்படி கஷ்டப்படுது பாரு, பார்க்கவே சங்கடமாக இருக்கு. ஏக்கா, எனக்கு ஒன்றே ஒரு விஷயந்தான் பயமாக இருக்குக்கா. ஏற்கனவே உங்கள் மைனியார் வரதட்சணை குறைவு அது இது இல்லை, போடலை, எடுக்கலைன்னு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு தானே இருந்துச்சு. இந்த நேரம் வேற உங்கள் அண்ணனுக்கு வேற இப்படி வந்துட்டு, நான் அவ முன்னாடியே சொல்லியாச்சு இவர் ராசினால தான் இப்படி ஆச்சுன்னு. கல்யாணம் வேண்டாங்கிட்டான்னு ஏதாவது சொல்லிடுமோன்னு பயமாக இருக்குக்கா. அப்படி மட்டும் சொல்லிச்சுன்னா பார்வதியால் தாங்கிக்கவே முடியாதக்கா. நீ வருத்தப்படாத லட்சுமி, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. என் அண்ணன் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பார். அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அதை காப்பாற்றுவார். நீ வருத்தப்படாத. பார்வதியை பார்க்கவே சங்கடமாக இருக்குக்கா. பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணி அவனுக்கு கேட்க சொன்னதுக்கு இது ரெண்டும் இங்கே நின்று கொஞ்சிக்கிட்டு நிற்குது. ராணியக்கா. சொல்லு வசந்தி. என்னம்மா? இல்லைக்கா, பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணி அவனுக்கு கேட்குறதுக்கு சொன்னேன். கேட்டியலாக்கா? நான் கேட்கேம்மா, மறந்து போச்சு பார்த்துக்க. நான் கேட்டு சொல்லி. என்ன லட்சுமி அக்கா ஒரு மாதிரி இருக்கிறிய? ஒன்றும் இல்லைம்மா. சரிக்கா, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுங்களா? என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லைக்கா. என்ன கேட்க வசந்தி. ஏக்கா, அப்படியே பூ மறைகிட்ட மாட்டுக்கு தண்ணி காட்டுனியா, கோழியெல்லாம் திறந்து விட்டியானையும் கேளுங்கக்கா. இருந்தால் லட்சுமி அக்கால மாதிரி இருக்கணும். யாருக்கு என்ன ஆனா என்ன, அவைய எப்பவும் பிஸ்னஸ் மைண்ட்லேயே தான் இருப்பாவ. பிஸ்னஸ் மைண்ட். நான் கேட்க லட்சுமி. பிள்ளை எடுத்ததாக்கா? எடுக்கல வசந்தி, நான் ரிங்கு போயிட்டே தான் இருக்கு. மனுஷாக்கா, விளையாடலான்னு சொன்னிய, என்ன விளையாட்டு? அதான், நான் டீச்சர், நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட், சரியா? ஸ்கூல் வச்சு விளையாடியதாக்கா? ஆமா ஷியானா, சூப்பரா சொன்னா. நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட், நான் டீச்சர், சரியா? சரிக்கா. டீச்சர்னு சொல்லணும். நான் உங்களுக்கு என் பாடெல்லாம் நடத்துவேன், சரியா? சரி டீச்சர். நான் தான் உங்க மேக்ஸ் டீச்சர், ஓகேவா? மேக்ஸ் வேண்டாக்கா, நீங்க சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருங்களா? எனக்கு மேக்ஸ் பிடிக்காதுக்கா. வேண்டாம், இங்கிலீஷ் டீச்சராக இருங்கக்கா. எனக்கு இங்கிலீஷ் டீச்சராக தான் நல்லா பிடிக்கும். நீங்கள் இங்கிலீஷ் டீச்சராகவே இருங்கக்கா. வேண்டாம் வேண்டாம், தமிழ் டீச்சர்க்கா. நீங்கள் தமிழ் தான் எனக்கு நல்லா பிடிக்கும். கடவுள் வாழ்த்தெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், தெரியுமா? நீங்கள் நல்ல தமிழ் டீச்சராகவே இருங்கக்கா. ஏண்டி விளையாட தொடங்குறது முன்னாடி இப்படி குழப்பிட்டு இருக்கிறீங்க? நீங்களா முடிவெடுக்கிறது, இது நான் முடிவெடுத்து வர டீச்சர். சும்மா சும்மா என்ன அங்கே இங்கே மாற சொல்லக்கூடாது, ஓகேவா? நான் இப்போ சியானா சொன்ன மாதிரி சோசியல் சயின்ஸ் டீச்சர், ஓகே? சரி டீச்சர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்ணாடியை பார்ப்போம். ஏண்டி பக்கத்து வீட்டு பிள்ளைகளெல்லாம் பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா காலங்காத்தால? இடி நாங்கள் விளையாடிட்டு இருக்கோண்டி, நீ வரியா? நானும் வாரேன். போ, அப்போ அதை போய் உட்காரு. நான் டீச்சர், நீங்களாம் ஸ்டூடெண்ட். ஆளை பாரு போட்டி. அப்புறம் நானும் டீச்சர் தான். ஏடி நான் சொல்லி கேரட்டி, ஏற்கனவே ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கு. போ, நீ போய் உட்காரு, நீ ஸ்டூடெண்ட் ஆயிரு. அதெல்லாம் நடக்கவே செய்யாது. நீ இப்போ என்ன டீச்சர்? அவங்க சோசியல் டீச்சர். சரி, நீ சோசியல் பாடத்தை மட்டும் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. நான் இங்கிலீஷ் டீச்சராக வர்றேன், ஓகே? சரி போ, அப்புறம் ஏதோ பண்ணு. ஹலோ மக்களே, மோனிஷா எம்மா எப்பமா வருவிய? மக்கா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவேன். இன்னைக்கு ஸ்கூல் வேற, காலேஜ் எல்லாம் லீவு தானம்மா. அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்தா. எம்மா ஏம்மா இப்படி சொல்றிய? நேற்று ராத்திரி போனது, இன்னும் நீங்கள் வீட்டுக்கே வரல. எம்மா சின்ன பிள்ளைலாட்டி நீங்கள் நீ ஏன் தங்கச்சிம்மா கொஞ்சம் போல அதை அரிசி போட்டு சமைச்சி ஷியானா கனிகம் கொடுங்கண்ணம்மா. எப்போ வருவிய? அப்போ இன்னைக்கு நீங்கள் வரக்கூடிய ஐடியாவில் இல்லையோ? வந்துடுவேன் மக்கா. ஆமாம், பூமாரி எங்கே போனா? பூமாரி மாட்டுக்கு தண்ணி வைக்கணும்ட்டு இப்போ தான் போனா. மாமாக்கு எப்படி இருக்கு இப்போ, பரவாயில்லையா? இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு பார்க்க விட்றேன்னு சொல்லியிருக்கியாவ மக்கா. நீயும் தங்கச்சியும் சண்டை போடாமல் இரு. ஃப்ரிட்ஜில் காய்கறியெல்லாம் இருக்குது,
ஏதாவது ஒரு குழம்பு வைங்கம்மா. காலையில் ஃப்ரிட்ஜில் மாவு இருந்து தோசை சுட்டு தின்றுங்கம்மா. எல்லாம் அங்கேருந்து இப்படியே ஆர்டர் போட்டுட்ருங்கம்மா. எல்லாம் ரெடி ஆகுமா? இனி இவ கூட மல்லு கட்டி நான் சண்டை போட்டுட்டு எல்லாம் செய்யறதுக்கே லேட் ஆயிருமே. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது சாப்பிடுங்க மக்களே. ஆமா, அப்பா வந்தாவளா? அப்பா வந்தாவ. இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாவம்மா. அப்படியா மக்களே? கோழி கூட்டில் கோழி கிடந்துச்சுமா. கோழி கூட மட்டும் திறந்து விட்டுரு. எல்லா வேலையும் அங்கேருந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்களாம்மா. என்னைக்கு மாட்டி சொல்லி திறந்து விட்டுருமா கோழியை மட்டும். ஏக்கா, பூமாரியும் அங்கே வேலையை முடிச்சுட்டு இங்கேயே வந்து இருக்க சொல்லுங்க அக்கா. அக்கா மோனிஷா, பூமாரியும் வேலையை முடிச்சிட்டானா நம்ம வீட்லேயே இருக்கட்டேன்னா அங்கே தனியாலேயே இருப்பா. ஏக்கா ஷியானா என்ன பண்ணுறான்னு கேளுங்கக்கா. ஷியானா என்ன பண்ணிட்டுமா இருக்கா? எல்லாரும் விளையாடிட்டு தாம்மா இருக்கும். ஏக்கா கனியும் சும்மா இருக்கலான்னு கேளுங்கக்கா. கனி என்னம்மா பண்ணுறா? எல்லாரும் தாம்மா இந்த விளையாடிட்டு இருக்கோம். யாரும் யாரையும் தேடாமல் சும்மா தான் இருக்காவ. நீங்கள் சீக்கிரம் வரக்கூடிய வேலையை பாருங்க. ராணியக்கா, என் மாமியார் ஏதாவது சொல்லிச்சான்னு கேளுங்களாம். சின்ன பொண்ணுங்க மாமியார் ஏதாவது தேடி வந்துச்சாம்மா? ஆமாம்மா, அந்த பாட்டி தான் தேடி வந்து சின்ன பொண்ணாத்தையே ரொம்ப திட்டிட்டு தான் போனாவ. அவங்கள மட்டும் சீக்கிரமாக வர சொல்லிடுங்கம்மா. அப்படியா? சரிம்மா, இந்த வர சொல்லியண்ணா. சரிம்மா. சரி மக்களே, பிள்ளைகளை பார்த்துக்க. ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்க. வைக்கட்டா? சரிம்மா. சின்ன பொண்ணு, உன் மாமியார் தான் உன்னை காலையிலேருந்து 4-5 வாட்டி தேடிட்டு போயாச்சாம்மா. நீ வேணா சீக்கிரம் கிளம்புறியா? ஏன்க்கா என் மாமியாருக்கு கடுப்பா வருது? ஒரு இடத்துக்கு போனால் முன்ன பின்ன ஆவதான் செய்யும். பாருங்க, பச்சை பிள்ளைய கூட தள்ளைய பேரில் தேடலை. ஆனால் என் மாமியாரை பாருங்க, என்னை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கே செய்யாது. தேடலை செய்தான் தேடிட்டே கிடக்கட்டு. சின்ன பொண்ணு, நீங்கள் முன்னர போவாங்கம்மா. தேவையில்லாமல் எதுக்கு இங்கே இருக்கிறிய? ஏக்கா என்ன இப்படி சொல்லிட்டிய? நாங்கள் இருக்கிறதே உங்களுக்கு பெரிய ஒத்தாசை தான். சும்மா இருங்க, நாங்கள் இருக்கோம். சரி அம்மா, இருங்க. அப்போ சின்ன பொண்ணு வா, ஹாஸ்பிட்டல் வேற பெருசாக இருக்குது. ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வருவோம் வா. சுற்றி பார்க்க நம்ம என்ன சுற்றுலாவா வந்திருக்கோம்? சுற்றி பார்ப்போன்னு சொல்கிறிய? சும்மா இருங்க அக்கா. ராணியக்கா, அன்னைக்கே கேட்க நினச்சே மறந்து போச்சு. அந்த ராதிகாவுக்கு பார்த்துட்டு இல்லாத பையன் அவன் என்ன வேலைக்கா பாக்கியான்? அவன் வக்கீலுமா. வக்கீலா? வக்கீல்னா தட் மீன்ஸ் லாயர். அது லோயர்ல, லாயர். சின்ன பொண்ணு, அவன் லாயராமே. ஐயோ, எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு. எதுக்கு சந்தோஷமோ? அட அறிவு கட்ட சின்ன பொண்ணு, நான் மட்டும் இல்லை, நீயும் உமாலும் கூட தான் சந்தோஷப்படணும் அவன் லாயர்னு. ஏக்கா ஏன் அப்படி சொல்றிய? அவன் லாயர்னா நமக்கு என்னத்துக்குக்கா சந்தோஷம்? அட அறிவு கட்ட இழுவ, எப்போ பார்த்தாலும் கீதாவும் வழியில் கிராஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? கேஸை கொடுத்து லாயர் வச்சு வாதாடி அவ்வளோத்தையும் உள்ளே போட்டுடலாம் இல்லையா? அட ஆமா, இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. என்ன பண்ணு, உனக்கு மட்டும் என்ன? உன் மாமியார் எப்பவும் பிரச்சனை தான், தூக்கி உள்ள வச்சிடலாம். நம்ம சைடு லாயர் இருக்காரே. ஆமா பத்திலக்கா. ராணியக்கா, லட்சுமியக்கா, இனி தைரியமா நமக்கு இதால வளையல எல்லாம் எடுக்கலாம். ஒருத்திலும் கேட்க மாட்டா. நம்ம பக்கம் லாயர் இருக்காரு. போ அப்புறம் வசந்தி, ஆஸ்பத்திரின்னு பாக்கேன். தேவையில்லாம பேசிடாத. போ அங்க. சின்ன பொண்ணு வா, அவியலுக்கு இதெல்லாம் புரியாது. வா, நம்ம சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுவோம். இவைய 3 வரையும் என்ன சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் புரியல லட்சுமி. எந்த விஷயத்த கொண்டாடணும், எந்த விஷயத்த கொண்டாடக்கூடாதுன்னே இன்னும் தெரியல. பாரு எப்படி துள்ளி குதிச்சுட்டு போகுதுன்னு. ராணியக்கா, அவளை போக சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேக்கா. வீட்டில் போய் ஒன்றும் கேட்காதீங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கிடுங்கக்கா. என்ன லட்சுமி, அன்னைக்கு நீங்கள் வேறு சொன்னீங்க இல்லையா, பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகாமல் ஆனந்தம் பூங்கொடியும் விட்டுட்டு போனாவ. அது அம்மையை விட்டுக்கு எங்கேயோ போயிருக்காவளா இல்லை கடைக்கு எங்கேயும் போனாவளான்னு தெரியல நீ. ஆமாம் லட்சுமி, அன்னைக்கு ஆனந்தையும் பூங்கொடியும் நான் கடையில் வச்சு பார்த்தேன்க்கா. எங்கே தெரியுமா? நகை கடையில் பார்த்துக்கிடுங்க. அப்படியா? கூடவே அம்மையும் இருந்துச்சு, பூங்கொடிக்கு அம்மா, உங்கள் மைனியார் தான். ஓ சரி சரி. அங்கே வச்சு பார்த்தேன்க்கா. ஏதோ காப்பு ஏதோ எடுத்துக்கிட்டு இருந்தாவ. என்னையும் பூங்கொடி பார்த்துட்டு என்கிட்ட, அத்தை உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்கி, என்னை இங்கே பார்த்ததை எங்கள் அத்தைகிட்ட மட்டும் சொல்லிடாதுங்கன்னு சொன்னாக்கா. அப்படியா? ஏன் அப்படி சொன்னான்னு தெரியலையே. என்னன்னு தெரியலக்கா, எனக்கு அந்த பிள்ளை இப்படி சொன்னோன்னு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்து. ராணிய கழகு தெரியாமல் இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ணுதுன்னு. நீங்களும் ஒன்றும் கேட்டுக்காதுங்கக்கா. அவள் வேற என்கிட்ட கேட்காதுங்க சொல்லாதுங்கன்னு சொன்னா பார்த்துக்கிடுங்க. நான் ஒன்றும் கேட்கல லட்சுமி.
ஆனால் ஒருவேளை பூங்குடிக்கு அம்மை ஏதாவது எடுத்து கொடுக்க போயிருப்பாவளா இருக்கா. எனக்கு இது தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை லட்சுமி. நான் என்ன எடுத்து கொடுக்காத எடுக்கன்னு சொல்ல போகிறேன். ஆமாக்கா, அது உங்ககிட்ட சொல்லிகிட்டே வந்துருக்கலாம். நீங்களாம் சொன்னிய பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டு போயிடான்னு சொன்னீங்க. அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து பார்த்துக்கிடுங்க. நான் அவன்கிட்ட கேட்கலான்னு தான் நினச்சேன். சரி உடனே தான் அம்மா அங்கெல்லாம் சொல்லிட்டாவளேன்னு வருமேன்னா கேட்கல பார்த்துக்கிடுங்க. நான் சொன்னேன் எடுத்தேன்னு ஆனந்துட்டு பூங்கூட்டிகிட்டையும் கேட்டுறாதுங்கக்கா. ஆ சரி லட்சுமி, நான் கேட்க மாட்டேன். அரவிந்தம் ராதிகா வெளியே நின்னாவ, என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேனாக்கா. சரி லட்சுமி, போய் பார்த்துட்டு வா, நான் இதிலே நிற்கி. சே, பூங்குடிக்கு அம்மா ஏன் மைனியாரு தான் அவியலுக்கு காப்பதாவது எடுத்து கொடுத்தா நான் என்ன பொறாமையா பட போகிறேன். இதையா என்கிட்ட இருந்து மறைச்சாவ? அவியலுக்கு எடுத்து கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம் தானே, என்கிட்ட மறைச்சிட்டாவளே போட்டு. சரி விடுவோம், என் பிள்ளை காரணம் இல்லாமல் எதையும் என்கிட்ட சொல்லாமல் மறைக்க மாட்டான். ஏதாவது காரணம் இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனலில் தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்.